வணக்கம். நான் உங்கள் எல்லாரையும் மதி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி ஒரு ரெசிபி செய்து காட்ட போகிறேன். அதுக்கு முதல்ல நீங்கள் எல்லோரும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சரி, வாங்க சமையலுக்குள்ளே போய் நம்ம என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம எப்பயுமே சமைக்கும்போது சுவையானதாக மட்டும் இல்லை, சத்து நிறைந்ததாகவும் சமைச்சு கொடுக்கணும். அப்போ தான் கூட இருக்கவங்க எப்போவும் ஆரோக்கியமாக இருப்பாங்க. இப்போ தேவையான பொருட்களை பார்த்துடலாம். தேவையான அளவுக்கு கடலை 100 கிராம் நான் எடுத்துருக்கிறேன். அரிசி 200 கிராம், உளுந்து 100 கிராம், பயறு 50 கிராம், துருவின தேங்காய் பூ 1 கப். இவ்வளவு தான் எனக்கு இந்த அடை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். நான் இந்த அரிசி பருப்பு இது எல்லாத்தையுமே ஒரு 6 ஹவர் மாதிரி ஊற வச்சு நல்லா கழுவி தண்ணியை வடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இதை ஒவ்வொன்றையும் ஊற வைக்கும்போது இந்த மாதிரி தனித்தனியாகவே ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஒன்றா ஊற வைக்க வேணாம், அரைக்க கஷ்டமாக இருக்கும். இப்போ நாம் இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். முதல்ல நான் இந்த உளுந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இதை அரைக்கும்போது தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து கணக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நேராக அதிகமாக தண்ணி சேர்க்க வேணாம். அதிகமாக தண்ணி சேர்த்திங்கன்னா நம்ம எங்களுக்கு இருக்கிற எல்லா பொருட்களையும் அரைக்கும்போது ரொம்ப தண்ணி ஆகிடும். நம்ம அடை பண்ணுறது கஷ்டமாக போயிடும். இப்போ இந்த உளுந்து நல்லா அரைப்பட்டுருச்சு. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்து அதை இதில் மாற்றிக்குங்க. மாற்றிக்கிட்டு இது கூடவே அந்த கடலையும் நம்ம அரைச்சிக்க போகிறோம். இப்போ கடலையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இது அரைப்பட்டுருச்சு. இப்போ இதோட மாவோட மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் தனித்தனியாக அரைச்சி மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அடுத்து நான் அரிசி சேர்த்துக்க போகிறேன். இந்த அரிசியையும் நல்லா இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்துக்கிடலாம். அரிசி அரைக்கும்போது கவனமாக அரைச்சிடுங்க, தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க. அடுத்து பயறு அரைச்சி சேர்த்துக்க போகிறோம். அது அரைப்பட்டுருச்சு. இதை இதோட கலந்துக்கலாம். இந்த தேங்காய் பூவையும் இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ எல்லா பொருட்களையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம். எடுத்து இந்த மாவை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இதை நம்ம தாளிச்சிக்கிடலாம். தாளிக்கிறதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துடுவோம். தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள், கடுகு, வெந்தயம், சீரகம், உப்பு தேவையான அளவுக்கு, பெருங்காயத்தூள், காய்ந்த மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம், கறிவேப்பிலை. இவ்வளவு தான் நாம் இதை தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இதை நம்ம தாளித்து எடுத்துக்க போகிறோம். இந்த மஞ்சள் தூள் கூட நான் நிறத்துக்காகத்தான் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு விருப்பம்னா மஞ்சள் தூள் சேர்க்கலாம், விருப்பம் இல்லைன்னா விட்டுடலாம். ஏன்னா இந்த நம்ம சமைக்கிற சாப்பாடு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி நினச்சி தான் நான் அதை எடுத்து வச்சுருக்கிறேன், கலர் ஆகிறதுக்காக. அது உங்களோட விருப்பம். இப்போ இது எல்லாத்தையும் நாம் தாளித்து எடுத்துக்க போகிறோம். ரொம்ப இந்த மாதிரி தாளித்து எடுத்துக்கிட்டால் ரொம்ப சுவையாக இருக்கும். அதுக்காகத்தான் தாளிக்கிறோம். இப்போ நாம் இந்த தாச்சி அடுப்பில் வச்சு சூடாகினது தேவையான அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம். தாச்சி சூடாகிடுச்சு. எண்ணெயை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு பிறகு கடுகு, வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கடுகு நல்லா பொரியுது. பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த முதல்ல மிளகாவை சேர்த்துக்குவோம். ஏன்னா இது கொஞ்சம் நல்லா முருகணும். இப்போ தான் கொஞ்சம் காரம் சேரும். காரம் சேரும்போது இதோட சுவை அதிகமாகும். இப்போ இந்த மிளகாயும் நல்லா பொரியுது. இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். இதோட கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கங்க. இது பொன்னிறமாகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா கிளறிக்கங்க. இந்த மாதிரி தாளிப்பு செஞ்சு நம்ம கொட்டும்போது சுவை மட்டும் இல்லை, ரொம்ப வாசமாகவும் இருக்கும். இப்போ இது வதங்கிடுச்சு. நாம் இதுக்கு உப்பு சேர்த்துக்க போகிறோம். உப்பு அதிகமாக இதில் சேர்க்க வேணாம், கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. ஏன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த வெங்காயம் இதோட வதங்கி இருக்கும்போது சேர்த்தா உப்பு அது ரொம்ப சுவையாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கிளறிக்கங்க.
மஞ்சள் தூள் இதையும் சேர்த்து கிளறிக்குங்க. பாருங்கள் இவ்வளோ கலராக இருக்குன்ட்டு. இப்போ இதோட நாம் இந்த பெருங்காயத்தூளையும் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. பருப்பு வகைகள் அதிகமாக சேர்த்துருக்கோம் இல்லையா, ஜீரண கோளாறு வந்து ஏற்படாது. அதுக்காகத்தான் இந்த பெருங்காயத்தூள் சேர்க்குறோம். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த மாவோட இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இது எல்லாத்தையுமே இந்த மாவில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. உப்பு சேர்த்துக்குருவோம், ஏன்னா உப்பு போதாது. நான் முதல்ல இந்த வதங்குற வெங்காயத்துக்கு மட்டும்தான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன். அதனால் உப்பு பத்தாமல் இருக்கனால திரும்பவும் நான் உப்பு சேர்த்துக்கிட்டு, நீங்களும் அந்த மாதிரி பார்த்து அளவாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு அதிகம் சேர்த்துடாதீங்க. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கிளறிக்கோங்க. இப்போ இதை கிளறி ஒரு 1/2 hour மாதிரி மூடி வைக்க போகிறோம். அதிகமாக நீங்கள் வச்சிட வேணாம், புளிக்கலாம் வைக்க வேணாம். ஒரு 1/2 hour வச்சா போதும். ஏன்னா அது கொஞ்சம் ஈவனாக மிக்ஸ் ஆகணும், அதுக்காகத்தான் மூடி வச்சாச்சு. பாருங்கள் 1/2 hour ஆயிடுச்சு. இப்போ நாம் இதை நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு பேனில் அடை பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு பேன் வச்சு நீங்கள் அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து ஈவனாக படணும். கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் சேர்த்து தடவிக்கோங்க. இப்போ இந்த மாவை இதில் நாம் இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். இதோட சைஸ் வந்து நீங்கள் இப்படி தான் எடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் பெருசாக வேணுமா இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாவு அதிகமாக சேர்த்து இந்த மாதிரி ஷேப் செஞ்சு எடுத்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு மேலே நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எனக்கு வந்து இன்றைக்கி நெய் ஊற்ற விருப்பம் இல்லை, அதனால தான் நான் இந்த எண்ணெயை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நெய் இருந்துச்சு சொன்னால் நெய்யை கூட நீங்கள் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நெய்யை சேர்த்துக்கிட்டு சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ நாம் இந்த அடையை எப்படி பண்ணி எடுத்துக்கிடுவோம். பாருங்கள் எல்லாத்தையும் ஒரு ஈவனாக சேவ் பண்ணி விட்டுருங்க. பண்ணிவிட்டு அதுக்கு மேலே உங்களுக்கு தேவையான அளவுக்கு நெய் சேர்க்குறதா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் வந்து. இந்த மாதிரி மேலாவில் எண்ணெய் ஏன் சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் சுவைக்கு மட்டும் இல்லை, நம்ம மறுபக்கம் திருப்பி போட்டு வேக வைப்போம் இல்லையா, அந்த நேரம் வந்து கலர்றதுக்கு லேசாக இருக்கும். அதுக்காகத்தான் மேலே நம்ம சேர்த்துக்கிட்டோம். இப்போ ஒரு மூடியை போட்டு இதை மூடி வச்சிடலாம். ஒரு 2 minutes மாதிரி வச்சா போதும். இப்போ வெந்துடுச்சு. நம்ம திறந்து பார்ப்போம். பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு தோசை பிரட்டி வச்சு நாம் அதை பிரட்டி எடுத்துக்க போகிறோம். நீங்கள் கலட்டும் போது ரொம்ப கவனமாக கலட்டுங்க, இது உடஞ்சிடாமல் கலட்டணும். பாருங்கள் எவ்வளோ அழகாக கலண்டு வருதுன்னு சொல்லி. பாருங்கள் நல்லா கலண்டுருச்சு. இப்போ மறுபக்கம் திருப்பி போட்டு ஒரு 1 minute மாதிரி வேக விட்டால் போதும். இப்போ இது நல்லா வெந்துடுச்சு. ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து வச்சுக்குவோம். இது நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த கலட்டுறதுல நிறைய பிரச்சனை இருக்குது. அதனால நான் உங்களுக்கு திரும்ப ஒன்று செஞ்சு காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக கலண்டு வருதுங்கிறதுக்காக தான் நான் திரும்ப செஞ்சு காட்டுறேன். நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கிட்டால் தான் நல்லா இது கலடும். சிலர் வந்து இந்த ஃபேன் வச்சுருப்பீங்க, ஃபேனில் வந்து அந்த கலர் இருக்கு இல்லையா, அது போகாத மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் நல்லா கலண்டு வந்துடும். ஒரு சில ஃபேன் வந்து நல்லா இதெல்லாம் கழுவுப்பட்டு அந்த கலர் போயிருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது வந்து கலடாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி செய்வீங்க அப்படின்னு சொல்லி தான் நான் இதை செஞ்சு காட்டுறேன். பாருங்கள் இந்த முறையில் தான் நீங்கள் இதை செஞ்சுக்கிறணும். ரொம்ப நல்லாவும் இருக்கும், சுவையாக இருக்கும். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த அடை. இப்போ ரெடி ஆயிடுச்சு. நான் இந்த அடையை வந்து இந்த சுவையான பருப்பு கறியோடு தான் சேர்த்து சாப்பிட போகிறேன். ரொம்ப சுவையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப வாசமாகவும் இருக்குது சுட சுட அப்படி பார்க்கும்போது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். என்ன நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதில் என்னமாவது உங்களுக்கு விளங்கலை அப்படின்னா நீங்கள் மீண்டும் மீண்டும் இதை போட்டு பாருங்கள், உங்களுக்கு புரியும். பார்த்துட்டு ஏதாவது கேட்குறதா எங்களுக்கு எழுதுங்க. சரி நேயர்களே,
இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை கவனித்ததற்கு ரொம்ப நன்றி. நான் மீண்டும் ஒரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன்.